மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். உடல்நலக்குறைவால் காலமான முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகனான முத்து இன்று காலை 8 மணி அளவில் உடல்நலக்குறைவால் காலமானார். இந்நிலையில் தற்போது அவரது உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். சென்னை ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து இன்று காலை உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் இன்று திமுக சார்பில் நடத்தப்பட இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது சென்னை ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு நேரில் வருகை தந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள முத்துவின் இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவருடன் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் திமுகவின் மூத்த அதிகாரிகள் உடன் இருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து இன்று காலை 8 மணி அளவில் உடல்நலக்குறைவால் காலமானார். அதைத் தொடர்ந்து சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் முத்துவின் உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நேரில் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கும் முத்துவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் முத்துவின் உடலுக்கு மாலை அணிவித்து தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? முதலமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? என்ன விவரம்? சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துவின் இல்லத்திற்கு முதலமைச்சர் உடனடியாக தகவல் தெரிவித்தும் வந்தார். அவருடன் பாத்தீங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியன், MP தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் வந்தார்கள். இந்த நிலையில் அவருக்கு மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர் சிவகாம சுந்தரி முத்துவின் மனைவி மற்றும் அவருடைய மகன் அறிவுநிதி மற்றும் ஒரு மகள் தேன்மொழி ஆகியோர் இருக்கிறார்கள். ஆகியோருக்கெல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். தொடர்ச்சியாக தலைவர்கள் இன்றைக்கு அனைவரும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற இருந்த நூல் வெளியீட்டு விழா, துர்கா ஸ்டாலின் எழுதிய நூல் வெளியீட்டு விழா தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இன்று காலை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சி நடைகிறது. ஆனால் முதலமைச்சர் அங்கு செல்லவில்லை. காவல்துறை பாதுகாப்பு என்பதும் தற்போது போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் தன்னுடைய சகோதரர் முத்துவின் மூத்த சகோதரர் முத்துவிற்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அழகிரியும் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் மதுரையில் இருந்து புறப்பட்டு இங்கு அஞ்சலி செலுத்த இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் முத்து பல ஆண்டுகளாகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் தான் வசித்து வந்தார். அவருக்கு தற்போது CK ரங்கநாதன், அந்த பாத்தீங்கன்னா அவரும் தொழிலதிபர், அவரும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவராக, குறிப்பா முத்துவின் மகளை CK ரங்கநாதன் அவர்கள் தான் அவர் திருமணம் செய்திருக்கிறார். அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோரும் அதே போல அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அங்கே வந்திருக்கிறார்கள். உறவினர்கள் அனைவரும் தற்போது பல்வேறு இடங்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல கனிமொழி அவர்களும் இன்னும் சிறிது நேரத்தில் முத்துவருடைய இல்லத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. முதலமைச்சர் இன்று மாலை நடைபெற இருந்த நூல் வெளியீட்டு விழா தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த பதிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், சிவகாம சுந்தரியிடம் முதலமைச்சர் நேரடியாக பேசுவதையும் பார்க்க முடியும். CK ரங்கநாதன் அவர்தான் தொழிலதிபராக இருக்கிறார். CK ரங்கநாதன் அவர் பாத்தீங்கன்னா அவருக்கும் குறிப்பாக
முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். கேவின் கேர் நிறுவனத்துடைய CK ரங்கநாதன் மூகா முத்துவின் மருமகனாக இருக்கிறார். அவரும் தற்போது அந்த இடத்தில் இருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுக்கெல்லாம் தற்பொழுது இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரியா. பல்வேறு மூத்த தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்த இருக்காங்க. தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. குடும்பத்தினர் என்னென்ன ஏற்பாடுகளை இறுதி சடங்குக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இன்னைக்கு திமுக சார்பிலையும் அரசு தரப்பிலையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தது, எவையெல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு, அது தொடர்பான தகவல் என்ன? இன்று காலை முதலமைச்சர் எஸ்ரா சர்க்குணம் அவருடைய கீழ்ப்பாக்கத்தில் அவருடைய இன்றைக்கு விழாவில் பங்கேற்பதாக இருந்தது. கீழ்ப்பாக்கம் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல கலைவாணர் அரங்கில் சிறுபான்மையர் நலத்துறை சார்பாக மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதலமைச்சர் செல்லவில்லை, ஆனால் நிகழ்ச்சி மற்ற அதிகாரிகள் அங்கே பங்கேற்றிருக்கிறார்கள், அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். மற்றபடி இன்று மாலை முதலமைச்சர் கோற்றுப்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அவரும் நானும் என்ற தலைப்பில் துர்கா ஸ்டாலின் எழுதிய 2வது நூல், ஏற்கனவே முதல் நூலை அவர் 2017-18 வாக்கில் வெளியிட்டார். தற்போது அந்த நூல் வெளியிடுவதாக இருந்தது. முதலமைச்சர் அதில் பார்வையாளராக பங்கேற்பதாக இருந்தார். அந்த நிகழ்ச்சி தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு தேதியில் நடைபெறும் என்று அவர்கள் சொல்லியிருக்கார்கள். எனவே முதலமைச்சர் இன்றே குறிப்பாக அரசு நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்ச்சி அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு தன்னுடைய மூத்த சகோதரராக இருக்கக்கூடியவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார். குறிப்பாக குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு. ஏற்கனவே மூகா முத்து உடல்நிலை சரியில்லாத போது அவருடைய இல்லத்திற்கு, ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் நலம் விசாரித்தார். அவ்வப்போது அவருடைய மகன் அறிவுநிதி அவரிடம் முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு வந்தார். அதே போல அந்த குடும்பத்தினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் இல்லத்தில் மூகா முத்துவின் உடல் கொஞ்ச நேரம் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதை முதலமைச்சர் பரிசீலிப்பார் என்றும் தகவல் எழுந்திருக்கிறது. தற்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். CK ரங்கநாதன், கேவின் கேர் ரங்கநாதன் என்று சொல்வார்கள், அவர் மூகா முத்துவின் மருமகன். அவரிடமும் முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக மூகா முத்துவுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள். அறிவுநிதி டாக்டர், அவர் பாடகராகவும் இருக்கிறார். அதே போல இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார். அதே போல மகளை பொறுத்தவரை தேன்மொழி, அவர்தான் கேவின் கேர் நிறுவனத்துடைய ரங்கநாதனை திருமணம் செய்திருக்கிறார். அவர்கள் குடும்பத்தில் நடிகர் விக்ரமும் தற்போது ஒரு உறவினராக இருக்கிறார். நடிகர் விக்ரமும் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு அஞ்சலி செலுத்த வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது பிரியா. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.